உலோகங்களின் தொழிற்பாட்டுத் தொடரின் ஒரு பகுதி தரப்பட்டுள்ளது அப்படின்னா தாக்கவியல் தொடர். உலோகங்களின் பௌதிக இயல்புகள் இரண்டை குறிப்பிடுக. அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சிறந்த மின் கடத்தி, வெப்ப கடத்தி, பாட்டும் இயல்பு, நீட்டத்தகு இயல்பு, கணீரென ஒலி கேட்கும், மேற்பரப்பு மினுக்கும் தன்மையை கொண்டிருக்கும். இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். அதுதான் பௌதிக இயல்பு. தொழிற்பாட்டுத் தொடரை ஒழுங்குபடுத்துவதில் உதவிய இரு இயல்புகளை எழுதுக. இரு இயல்புகளை எழுதுகன்னு சொன்னால் இதைத்தான் அடிப்படையாக கொண்டு எழுதணும். உலோகங்கள் ஒட்டிசனுடன் காட்டும் தாக்கம், அல்ல உலோகங்கள் நீருடன் காட்டும் தாக்கம், உலோகங்கள் ஐதான் அமிலங்களும் காட்டும் தாக்குதிறன், இதை அடிப்படையாக கொண்டு, அல்லது உலோகங்கள் பிற உலோக உப்பு கரைசல்களுடன் காட்டும் தாக்கம். தாக்கவிய தொடரை அமைப்பதில் இவைகளை தான் அடிப்படையாக கொண்டிருக்காங்க. தொழிற்பாட்டு தொடரை ஒழுங்குபடுத்துவதில் உதவிய இரு இயல்புகள். சரியா? பிற உலோக உப்பு கரைசல்களுடன் காட்டும் தாக்கம் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டது. பாருங்க, இந்த இயல்புகள் என்ன சரி அவதானங்களையும் அப்ப இதையும் அப்ப தாக்கவியல் தொடரை ஒழுங்குபடுத்துவது உதவிய இரு இயல்புகள் அவரண்டினா சரி இந்த அவதானங்களையும் பிற தகவல்களையும் அடிப்படையாக கொண்டு தாக்கவியல் தொடர் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. அவை இதை ஒவ்வொன்றா தனித்தனியா எழுதணும், அல்லது உலோகங்களின் தாக்குதிறன் அடிப்படையில் ஒன்றா எழுதலாம். உலோகங்களின் தாக்குதிறன் அடிப்படையில் உலோகங்கள் ஒட்சிசனுடன் நீருடன் ஐதான அமிலங்களுடன் காட்டும் தாக்குதிறன் அடிப்படையில், அல்லது உலோகங்கள் பிற உலோக உப்பு கரைசல்களுடன் காட்டும் தாக்கத்தின் அடிப்படையில். இரண்டு எழுதினால் சரி. சரியா? தாக்கவியல் தொடர் அடிப்படையாக கொண்டு வேற இயல்புகளும் தந்திருக்கு. அதை நீங்க மாத்தியும் எழுதலாம். அதாவது பிரித்தெடுப்பு முறையை அடிப்படையாக கொண்டு என்பதை விட ஏற்கனவே சொல்லப்பட்டதான் சரி. என் சொன்ன மேல உள்ளது மின்பகுப்பு மூலம், இடையில் உள்ளது தாழ்த்தல் மூலம், அடியில் உள்ளது பௌதிக முறைகள் மூலம். அப்படி ஒழுங்குபடுத்தினாலும் இந்த தாக்கவியல் தொடரை கட்டியெழுப்பலாம். அப்ப பிரித்தெடுப்பு முறை. அடுத்தது உலோகங்களோட இரும்பை நாங்கள் பாதுகாக்கிற கதோட்டு பாதுகாப்பு முறை. தாக்கவியல் தொடர் அடிப்படையாக கொண்டும் எடுக்கலாம். அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டும் தாக்கவியல் தொடரை ஒழுங்குபடுத்தலாம். எப்படின்னு சொன்னால், இரும்புடன் வெள்ளியம் தொடுகையில் இருந்தால், இரும்புக்கு கீழே உள்ள வெள்ளியம் தொடுகையில் இருந்தால் இரும்பு துருப்பிடிக்கும். ஆனால் இரும்புக்கு மேலே உள்ள நாகம் தொடுகையில் இருந்தால் இரும்பு பாதுகாக்கப்படும். கதோட்டு பாதுகாப்பு முறை. ஆகவே இந்த இயல்புகள்ல ஏதாவது எழுதலாம். ஆகவே நீங்க டெஸ்ட்டுக்கு எழுத வேண்டிய பொருத்தமானது ஒட்சிசனுடன் காட்டும் தாக்கம், நீருடன் ஐதான அமிலங்களுடன் காட்டும் தாக்குதிறன் அடிப்படையில், அல்லது பிற உலோக உப்பு கரைசல்களுடன் காட்டும் தாக்குதிறன் அடிப்படையில். சரி, இரண்டாவது கேள்வி. பின்வரும் உலோகங்கள் இயற்கையில் இருந்து எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகின்றன? அப்ப தாக்கவியல் தொடரில் மேலே உள்ளது சோடியம். ஆகவே மேலே உள்ள சோடியமானது அவற்றின் உருகிய குளோரைட்டுகளை மின் பகுப்பதன் மூலம், சோடியம் அவற்றின் உருகிய குளோரைட்டுகளை மின் பகுப்பதன் மூலம் Fe எப்படி கார்பனோர் ஆக்சைடு மூலம் தாழ்த்தல் மூலம் Fe பிரித்தெடுக்கப்படுது கார்பனோர் ஆக்சைடு மூலம் தாழ்த்தல் மூலம். அப்ப சோடியம் மின் பகுப்பு, இரும்பு தாழ்த்தல். சோடியமும் குளோரினும் தாக்கமடைந்து சோடியம் குளோரைட்டு சேர்வை உருவாக்குகிறது. இத்தாக்கத்துக்குரிய இரசாயன சமன்பாட்டை எழுதுக. தாக்கத்துக்குரிய இரசாயன சமன்பாடு மிகவும் இலகுவான ஒரு சமன்பாடு. நாங்கள் அனுப்புங்க பாப்போம். சோடியத்துல குறியீடு Na, அதனுடன் தாக்கமடைய போகுது குளோரின் வாயு. சரியா? குளோரின் Cl இல்ல, குளோரின் வாயு தான் நாங்கள் எழுதணும். குளோரின் Cl2 கேஸ். சரியா? Cl2. அதுக்கு பிறகு நாங்கள் அம்புக்குறி போட்டு அம்புக்குறி என்ன உருவாகும்? 2 NaCl சமப்படுத்தினால் 2 NaCl உருவாகும். அப்ப இங்கேயும் சோடியம் 2 இருக்கு. அவை சோடியம் இங்கே 2 போட்டா சரி. 2 NaCl, 2 Na சக Cl2, 2 NaCl. சோடியமும் குளோரினும் தாக்கமடைந்து சோடியம் குளோரைட்டு சேர்வை உருவாக்குகிறது. இத்தாக்கத்திற்குரிய இரசாயன சமன்பாடு.
இது டவுன் களத்துல நீங்க படிப்பீங்க. டவுனின் களத்துல Cl மைனஸ் Cl2 ஆகும். Na Na பிளஸ் Na ஆகும். சோடியம் உற்பத்தி, குளோரின் உற்பத்தி. சோடியமும் குளோரின் அந்த எண்ணெயும் டவுனின் களத்துல உருவாகிற அந்த எண்ணெயும் Cl2வும் மீண்டும் சேர்ந்தால் NaCl உருவாகும். NaCl உருவாகுவதை தடுப்பதற்கு டவுனின் களத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள உத்தி யாது? 11ஆம் ஆண்டாக்கள் சொல்லுங்க பாப்போம். அனோட்டும் கதோட்டும் எதன் மூலம் பிரிக்கப்படும்? உருக்கு கம்பி வலை மூலம் பிரிக்கப்படும். அனோட்டும் கதோட்டும் உருக்கு கம்பி வலை மூலம் பிரிக்கப்படும். ஏனென்றால் Na உருவாகும், Cl2வும் உருவாகும். அப்ப இரண்டும் உருவாகும் சந்தர்ப்பத்தில் இரண்டும் சேர்ந்து மீண்டும் NaCl உருவாகுவதை தடுப்பதற்கு அனோட்டும் கதோட்டும் உருக்கு கம்பி வலையால் டவுனின் களத்தில் பிரிக்கப்படும். சரி, அயன் சேர்வைகளை திண்ம நிலை, உருகிய திரவ நிலை, கரைசல் நிலை ஆகியவற்றில் எவை மின்னை கடத்தும் என்பதை தனித்தனியாக எழுது. மின்னை கடத்தும் அயன் சேர்வைகள் திண்ம நிலை மின்னை கடத்துமா? அயன் சேர்வைகள் திண்ம நிலை மின்னை கடத்துமா? எஸ் ஓ நோ போடுங்க சாட் பாக்ஸ்ல. அயன் சேர்வைகள் திண்ம நிலையில் மின்னை கடத்துமான்னு சொல்லி 10ஆம் ஆண்டுல பாட்டு 1ல படிச்சிருக்கீங்க, 10ஆம் பாடத்துல நினைக்கிறேன். சமிகா, ஹிமா, ஹனானி உங்களோட விடைகள் சரி. ராகவி, சதா சரி. அயன் சேர்வைகள் திண்ம நிலையில் மின்னை கடத்துமா? அடுத்தாக ஆன்சர் அனுப்புங்க. எஸ் ஓ நோ, அவ்வளவுதான். இதுவரைக்கும் வந்த விடையெல்லாம் சரி. ஒரு பிழையான விட வந்திருக்கு. அயன் சேர்வைகள் திண்ம நிலையில் மின்னை கடத்துவதில்லை. சரியா? திண்ம நிலை மின்னை கடத்துவதில்லை. அது உருகிய நிலையில், உருகிய திரவ நிலையில் அல்லது கரைசல் நிலையில் மாத்திரமே கடத்தும். ஏனென்றால் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவற்றில் அசையும் அயன்கள் காணப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவற்றில் அசையும் அயன்கள் காணப்படும். அப்ப திண்மங்கள் மின்னை கடத்துவதாக இருந்தால் சுயாதீன இலத்திரங்கள் காணப்படணும். திரவங்கள் அல்லது கரைசல்கள் மின்னை கடத்துவதற்கு அசையும் அயன்கள் காணப்படும். சரி, அயன் சேர்வைகளின் நிலைகள் மின் கடத்துவதற்குரிய காரணத்தை எழுதுக. அதுதான் அடுத்த கேள்வி. அயன் சேர்வைகளின் மேலுள்ள திரவ நிலை, கரைசல் நிலை என்பன மின்னை கடத்துவதற்குரிய காரணம். மின்னை கடத்துவதற்குரிய காரணம் என்ன? அவற்றில் அசையும் அயன்கள் காணப்படுவதால். சரி, சமிகா டைப் பண்ணி அனுப்பியிருக்கீங்க, வெரி குட். அவற்றில் அசையும் அயன்கள் காணப்படுவதால். அதுதான் விடை. அவ திண்மங்களாக இருந்தால் சுயாதீன இலத்திரன்கள் காணப்படுவதால் என்று எழுதுவோம். இவற்றில் அசையும் அயன்கள் காணப்படுவதால். சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப நாங்க 9வது கேள்விக்கு போகணும். இதுவரைக்கும் செஞ்ச டவுட் இருக்கா? 9வது கேள்வி. சரி, 9வது கேள்வி அந்த 8வது கேள்வியோட கொஞ்சம் தொடர்பு என்பதனால அந்த கேள்வி மட்டும் பார்த்துட்டு நான் கிளாஸை முடிப்போம். சரியா? வெவ்வேறு கரைசல் செல்களின் மின்கடத்தினை பரிசோதிக்க ஒழுங்குபடுத்திய அமைப்பு தரப்பட்டுள்ளது. RST கரைசல்கள் தனித்தனியாக காரிய மின்வாய்கள் அமர்த்தப்பட்டு அவதானிக்கப்பட்ட போது பின்வரும் அவதானங்கள் பெறப்பட்டன. RST அயன் சேர்வை பங்கீட்டு சேர்வைகளை தனித்தனியே எழுதுக. அயன் சேர்வை பங்கீட்டு சேர்வைகளை தனித்தனியே எழுதுக. அப்ப கரைசல்கள் மின்னை கடத்துமாக இருந்தால் ஒளிரும். இப்ப மின்குமிழ் ஒளிர்ந்தது, இதுல மின்குமிழ் ஒளிர்ந்தது. அப்ப ஆரும் டீயும், ஆரும் டீயும் என்ன வரும்? என்ன சேர்வை? அயன் சேர்வை. ஆரும் டீயும் அயன் சேர்வை. அப்ப அயன் சேர்வையாக RT எங்க அயன் சேர்வை RT. அயன் சேர்வைகள் மின்னை கடத்தும் கரைசல் நிலையில். இங்க மின்குமிழ் ஒளிரவில்லை என்றால் S பங்கீட்டு சேர்வை. அயன் சேர்வையாக RT, பங்கீட்டு சேர்வையாக S மின்குமிழ் ஒளிரவில்லை.
சரியா? அப்ப கரைசல்கள் மின்னை கடத்துவதற்கும் கடத்தாமைக்குமான பிரதான காரணம். நேற்று அந்த கேள்வி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம். மேல உள்ள கேள்விக்கு வந்த விடை தான் இதுக்கும். என்ன விடை? ரெக்டாங்கிளோட தொடர்புடையது. காரணம் என்ன? அசையும் அயன்கள் காணப்படுவது. அசையும் அயன்கள் காணப்பட்டால் மின்னை கடத்தும், அசையும் அயன்கள் காணப்படாவிட்டால் கரைசல்கள் மின்னை கடத்துவதில்லை. அப்ப கரைசல்கள் மின்னை கடத்துவதற்கும் கடத்தாமைக்கும் பிரதான காரணம். கரைசல்களில் அசையும் அயன்கள் காணப்பட்டால் மின்னை கடத்தும், அசையும் அயன்கள் காணப்படாவிட்டால் மின்னை கடத்தாது. சரியா பிள்ளைகள்? சரி, ஓகே. அப்ப நாங்க 3ஆம் கேள்வியிலிருந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம்.